ஹலோ இவர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்க பேன் இண்டியா படமான கூலி மற்றும் வார் டூவோட ஃபர்ஸ்ட் செகண்ட் கலெக்ஷன் மற்றும் மூவி ரிவ்யூ நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் இது உங்க இப்போ நம்ம ரெண்டு படத்தோட ஸ்டோரி லைன் பார்ப்போம். பார்ட் டூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிச்சிக் ரோஷன் அவர்கள் ஜப்பானில் போய் ஒரு ஸ்பை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா போகிறாரு. அங்கே ஒரு கேங் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு. அந்த கேங்கில் பார்த்தீங்கன்னா ரிச்சிக் ரோஷனும் ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா ஆறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் தேச துரோகின்னு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்டிஆர் அவர்கள் அவர் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா அந்த படத்து ஸ்டோரி. அண்ட் இப்போ பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கோரியோகிராஃபி மற்றும் சினிமோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா செம்மையாக பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அண்ட் மியூசிக் நல்லாவே பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அண்ட் என்டிஆர் அவர்களின் நடிப்பு மற்றும் ரிச்சிக் ரோஷன் அவர் நடிப்பு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அண்ட் இன்ட்ரோவில் பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இப்போ நெகட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் சிஜி ஒர்க் அங்கங்கே பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டபுளாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் இப்போ கியாரா அட்வானி ஹீரோயின் அவர்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க மற்ற ஹீரோயின் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வராங்க. அண்ட் அவங்கள படத்தில் நீக்கிட்டா கூட படம் நார்மலாக தான் இருக்கும். அந்த லெவலில் தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் இப்போ கூலி படத்தை பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ஃப்ரெண்டான சத்யராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொலை செஞ்சிடறாங்க. அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அதான் இந்த படத்தோட ஒன்லைன். அண்ட் பாசிட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா சௌபின் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் மியூசிக் பக்காவாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் பக்கா ட்ரீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான பாசிட்டிவாக இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான். அந்த டிஏஜிங் எல்லாமே பார்க்க சூப்பராக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஸ்க்ரீனில். அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா உபேந்திரா அவர்கள் ரோல் பார்த்தீங்கன்னா இருக்குது. நாகார்ஜுனா உபேந்திரா ரோல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இல்லை. நாகார்ஜுனா அவர்கள் நார்மலான கார்பரேட் வில்லன் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வராது. அண்ட் உபேந்திரா அவர்கள் ஒரு நார்மலான ரோல் தான் பார்த்தீங்கன்னா வராது. அவர் ஒரு மூணு பார்த்தீங்கன்னா ஐப் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை. அண்ட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் எமோஷனல் கனெக்ட் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஆகலை. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு படத்துக்குமே மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அண்ட் என்ன தான் நெகட்டிவ் பாசிட்டிவாக இருந்தாலும் படத்தை பார்க்கலாம். அண்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வார் டூ படம் டே ஒனில் 52.3 crore பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் தெலுங்கு வெர்ஷனில் 23.25 crore பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் ஹிந்தி வெர்ஷனில் 29 crore பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் டே டூ பார்த்தீங்கன்னா டோட்டல் கலெக்ஷன் இந்தியாவில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56.50 crores. அண்ட் தெலுங்கில் 20 crores. அண்ட் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா 44 crores. அண்ட் கூலியோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே 65 crores டோட்டலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் தெலுங்கில் 15 crores பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் ஹிந்தியில் 4.5 crore கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் தமிழில் 29 crore கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் டோட்டல் செகண்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 4.8 crores. அண்ட் தெலுங்குல வெர்ஷனில் 40.57 crores. அண்ட் தமிழில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.59 crores. அண்ட் டோட்டல் அண்ட் ஹிந்தியில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தெரில. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டே கலெக்ஷனோட ஜாஸ்தி தான். அண்ட் ஹவுல் தான் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.